ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சிக்கு ஸ்டைலில் எனக்கு பார்க்க போகிறது என்னங்கன்னா, ஒரு காளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அதில் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு, 2 பச்சை மிளகாய் கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் அது கூட நம்ம கட் பண்ண தக்காளி 2 அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அதே அளவுக்கு மல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வதங்கிருச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 2 சின்ன பீஸ் பட்டை, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, இது வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுக்கலாம். நம்ம குக்கரில் தான் இப்போ காளான் பிரியாணி செய்ய போகிறோம். குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் கொஞ்சம் சூடானதுமே நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாக்கட்டும். சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு இருக்கிறது எல்லாமே போட்டுக்கலாம். அந்த அன்னாச்சி பூ எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணது 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் புதினா நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே வதக்கி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையுமே ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி இப்போ எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வதக்கி வச்ச அந்த பேஸ்ட்டை குக்கருக்குள்ளே சேர்த்திக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம். இருக்கிற பேஸ்ட்டை மட்டும் அதில் நம்ம ஆட் பண்ணால் போதும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலாவெல்லாம் சேர்ந்து வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதங்கிருச்சு. நல்லாவே வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் தயிர் 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது காளான் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். காளான் வந்து கட் பண்ணி கழுகி எடுத்து வச்சுருக்கு. அது கூட நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்த்த போகிறதில்ல, ஏன்னா காளான்லேயே தண்ணி நல்லா வடியும். இது வந்து கொஞ்சம் கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த பெரிய கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி இந்த மாதிரி கழுகி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 கிளாஸ் அரிசிக்கு நம்ம பொதுவாக 4 கிளாஸ் தண்ணி வைப்போம். ஆனால் நம்ம வந்து இப்போ 4 கிளாஸ் தண்ணி வைக்க போகிறதில்ல, 3 கிளாஸ் தண்ணி வச்சா போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த காளான் கூட நம்ம கழுகி வச்சுருக்கிற இந்த அரிசியை அதை கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஆல்ரெடி காளான்லேருந்து வடிஞ்ச தண்ணி இவ்வளோ இருக்குது. இது கூட நம்ம இது அரிசியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ தண்ணி வந்து நம்ம 3.5 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கோம். அந்த தண்ணியை அது கூட ஊற்றிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழம் சேர்த்திக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு மேலே புதினா, மல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்திட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 விசில் விட்டு நம்ம இப்போ எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா விசில் நல்லா போயிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளுடைய காளான் பிரியாணி பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்துருச்சு.
சாப்பாடு பார்த்திங்கனாக்கா ஒட்டாமல் நல்லா உதிரியாக இப்போ வந்துருச்சு. நம்மளுடைய காளான் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.